வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, பிரதோஷ நேரத்தில் இந்த கந்தன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். எனக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக இந்த நாளில் உன்னுடைய மனதிற்கு நல்லதொரு செய்தியை நான் கொடுத்து விடுவேன். மனம் கலங்கி நிற்பதும் மனம் குழம்பி நிற்பதும் உனக்கு வேண்டாம். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவை கிடையாது. கந்தன் வழி நடத்துகின்ற ஒரு வாழ்க்கை யாருக்கும் தவறாக போகாது. தவறான பாதையில் செல்கிறோம் என்று தெரிந்துவிட்டது என்றால் சரியான பாதைக்கு வந்துவிட வேண்டும். இல்லாது போனால் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடும் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் கவனம் வேண்டும். நாம் யார் மனதை காயப்படுத்துகிறோம், யார் மனதை வேதனைப்படுத்துகிறோம் என்பதில் முதலில் தெளிவு இருக்க வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை என்னவாகும்? நாம் என்னவாக மாறுவோம்? ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நொடி சந்தோஷத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நாம் தொலைக்கலாமா என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். தெளிவில்லாத பல விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் எதையும் தொலைக்காதே. உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எல்லாவற்றையும் கடந்த ஒரு மகிழ்ச்சியை நான் உனக்கு தர வேண்டி விருப்பப்படுகின்றேன். இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே உன்னால் அடுத்த நிலையை என்னவென்று சந்திக்க முடியும். நீண்ட காலம் அல்ல இந்த வாழ்க்கை, எவ்வளவு குறுகியது என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாழ்க்கையில் இன்று பார்க்கின்றவனை நாளை பார்க்க முடிவதில்லை. எல்லோருக்கும் வாழ வேண்டும் என்றுதான் ஆசை. யாரை கேட்டாலும் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் நீண்ட காலம் இருப்பேன் என்றுதான் சொல்வார்கள். விதிவசம் யார் வாழ்க்கை எப்படி முடியும் என்று யாராலும் கணிக்க முடியாது. அதனால் இருக்கின்ற காலம் தனக்கு நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கும் சரி, தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் சரி, உண்மையாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். திரும்பி பார்க்கும் நேரம் இந்த வாழ்க்கை நாம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது அங்கு உன்னை நம்பியவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றாலே போதும். நீ எதையோ இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் சாதித்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தமாகும். உன்னுடைய சாதனைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக மாற வேண்டும். அப்பன் முருகன் உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் என்றால் இந்த நொடியில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத பல பிரச்சனைகள் உன்னை இழுத்து நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கின்றது. உன்னோடு சேர்ந்து தவறு செய்கின்றவனுக்கு வாழ்க்கையில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருக்கலாம். அவனுக்கு எதிர்காலம் என்ற ஒன்றே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கின்றது. அந்த எதிர்காலத்தை சரியானபடி நீ உன் வசமாக்கி விடாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகத்தான் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி வந்து படுத்திய காயங்கள் போதும். இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. பெருமகிழ்ச்சியான உண்மைகளை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எண்ணிலடங்காத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கான வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நிலை தடுமாறி நின்றாலும் மனமாறி நிற்க எண்ணினாலும் என் குழந்தை ஒருபோதும் எதையும் இங்கு விட்டுவிடாது. நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். என்ன நடந்தது என்று எண்ணினாலும்
என்ன வேண்டும் என்று விரும்பினாலும் இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதும் நீ கைவிட்டு விடாதே. இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியின் உச்சத்தை என்னவென்று தர வேண்டிய நேரம். அப்பன் முருகன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்த வேண்டிய நேரம். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. பொறுக்கிறார்கள், எதையும் அமைதியாக பார்க்கிறார்கள் என்பதற்காக யாரையும் சோதித்து பார்க்க நினைக்கக்கூடாது. சோதனைகள் அதிகமாகும் பொழுது, எல்லாம் பொங்கி எழும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? சோதனைகள் பலவற்றை தாண்டி இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை அப்பொழுதுதான் உன்னால் புரிய முடியும். ஒவ்வொருவரின் உண்மையான முகத்தை கண்டதும் என் பிள்ளை வாழ்க்கையின் அடுத்த நிலையை எட்டத் தொடங்கி விடுவாய். போலியான முகங்களுக்குள் சிக்கி தவிக்காமல் நீ வெளியே வந்து விடுவாய். இங்கே பறந்து விரிந்து கிடக்கின்ற உலகம் உனக்கும் சுதந்திரத்தை வைத்திருக்கிறது என்பதனை நீயும் தெரிந்து கொள்வாய். எல்லோரை போலவும் நாமும் இருக்க நினைத்து விட்டால் வாழ்க்கை என்னவாகும் என்கின்ற ஒரு எண்ணத்தினால் அத்தனையையும் பொறுத்து போகின்ற என் குழந்தை, பொறுமைக்கும் ஒரு எல்லை வரும் பொழுது நீ பொங்கி எழத்தான் செய்வாய். உன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் உன்னோடு நின்று உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் தொடர்கதையாக இருக்கும் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் மட்டுமே நிலையாக இருக்கும் என்று எண்ணினார்களோ, அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய். இவர்கள் முன்னிலையில் நீ பேரதிர்ஷ்ட வாழ்வை நிச்சயமாக அடைந்து காட்டுவாய். உன்னால் முடியும் என்று நீ உறுதி செய்வாய். எதையும் தாண்டி உன் வெற்றி உனக்கு அங்கே கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய். எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த காலகட்டத்திலும் எதையும் தொலைத்து விடாதே. நிலை தடுமாறி நிற்காதே. தடுமாற்றங்கள் வரலாம். அதில் தப்பித்து கொள்பவன் பிழைப்பான், அதில் சிக்கிக் கொள்பவன் வாழ்க்கையை இழந்து நிற்பான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். உன்னை எப்பொழுதும் நான் வழிநடத்துவது போல நீயும் இந்த வழியில் சரியாக பயணம் செய்து விட்டால் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக என்றும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தொலைவில் நின்று உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உன் அருகில் வந்து உன்னிடத்தில் உதவி கேட்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று பிரதோஷ நாளில், என் அப்பன் சிவனுக்கு உகந்த நாளில் நீ சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டிய நேரம். சிவராத்திரியோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த பிரதோஷ நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி விடாதே. உன்னை சுற்றி நான் அமைக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு பயமும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, முருகன் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கும் பொழுது நீ எல்லா விதங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த கந்தன் உன் முன்னால் நிற்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். நிலை தடுமாறி நின்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வரும் பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் நிலையான தெளிவை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். இந்த வாழ்க்கையும் உனக்கான உண்மைகளை ஒரு சேர கொடுக்கட்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நன்மைகள் கைகூடி வரும் பொழுது அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா,
வெற்றி வேல் முருகா.